now request Shri Shanmuganathan, His Excellency, the Governor of Meghalaya and Manipur, to deliver the Chief Guest Address. Please, sir. பண்பும் ஆற்றலும் மிக்க பெரியோர்களே, இந்த பள்ளியுடைய தலைவர் டாக்டர் சந்திரன் அவர்களே, டாக்டர் லக்ஷ்மிபதி அவர்களே, திலமனருடைய ஆசிரியராகிய டாக்டர் லக்ஷ்மிபதி அவர்கள் மிகப்பெரிய தேசபக்தர். அவருடைய தாயும் தந்தையும் எனக்கும் தாயும் ஆனவர்கள். அவர்கள் அம்மா ஒரு அன்னமிட்ட கை. நான் சிறு வயதில் 20 வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் அம்மா என்னை பார்த்து, என்னப்பா நீ வீட்டை விட்டு வந்தியே என்று சொல்லி பலமுறை அவர்கள் என்னை அழைத்து அவர்கள் உணவளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அப்பா ராமசுப்பையர் சாதாரண மனிதர் அல்ல. பல விஷயங்களை எனக்கு சொல்லுவார். பல விதமான ஸ்லோகங்களை எல்லாம் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அவர் தாய் தந்தை. ஆகவே அவர்களுடைய குடும்பமே மிக உயர்ந்த குடும்பம், மிக மிக பண்பான குடும்பம். நானும் ஸ்ரீ பாலாசாஹேப் தேவரஸ் அவர்களும் ஸ்ரீ ரஜுபையா அவர்களும் அவர்கள் இல்லத்திலேயே பல நாள் தங்கியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல மனம் படைத்த அந்த நல்லவராகிய டாக்டர் லக்ஷ்மிபதி அவர்களை போற்றி நான் என்னுடைய உரையை துவக்குகிறேன். அதே போல அவருக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார் பேராசிரியர் ஞானபூபதி அவர்கள். அவரும் நானும் வேறில்லை. நாங்கள் இருவருமே சேர்ந்து பல பணிகளை எல்லாம் செய்கின்றோம். அதற்கு காரணம் ஞானபூபதி சார் அவர்களும் தனி இல்லை. அவரும் இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கின்றார் எக்ஸ்லான் ராமசுவாமி, மேடையிலே அமர்ந்திருக்கின்றார் ஆம்ஸ்டாங் பழனிசாமி. நாங்கள் சேர்ந்து பல பணிகளை செய்கின்றோம். கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக பணி, இலக்கிய பணி, தமிழ் வளர்ச்சி பணி என்று பல பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அத்தகைய பேராசிரியர் ஞானபூபதி அவர்களே, அதே போல புயல் போல ஒரு வேகத்தோடு இந்த மேடையிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கின்றார். டாக்டர் சந்திரனுடைய அருமை மகனார் என்ஜினியர் அபிலாஷ் அவர்கள் வரதில் ஒரு புயலே வீசிக்கொண்டிருக்கிறது. கல்வியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவர் மனசில் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படி கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அபிலாஷ் அவர்களே, அதே போல இந்த பள்ளியின் முதல்வர் டாக்டர் மீனாகுமாரி அவர்களே, இந்த அரங்கிலே பல பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல. அதில் இங்க பக்கம் சைட்ல ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அவர் RSS அமையுடைய தலைவர். இங்க மதுரையில தட்சிணாமூர்த்தி என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பெரும் வழக்கறிஞர். அவரை அண்ணாஜி என்றே சொல்லுவோம். அவர் தான் சங்கத்துக்கு இங்க தலைவராக இருந்தார். அதன் பிறகு பல பெரியோர்கள் இருந்தாங்க. அந்த வழியிலே வந்து RSS அமைப்புடைய தலைவராக அமைதியாக இங்க உட்கார்ந்திருக்காரு. அதே போல மேடையின் முன்னாடி கூட சாமிஜி உட்கார்ந்திருக்காங்க. சதாசிவானந்தா, சுடலை மணி, ராமசுப்பு அவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. டாக்டர் லக்ஷ்மிபதி அவர்களுடைய மைந்தர் ராஜரத்னம் உட்கார்ந்திருக்காரு, ரவி உட்கார்ந்திருக்காரு. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த அரங்கு முழுவதும் நிறைய தாய்மார்கள், அதே போல ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் அதிகமாக பேச போவதில்லை, குறைவா பேசுறேன். நான் ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணி வந்தேன். நேற்று முழுவதும் பயணம்தான். எங்கிருந்து வருகிறேன்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு பக்கம் பூட்டான், இன்னொரு பக்கம் சீனா, பங்களாதேஷ், மியான்மார் என்கின்ற பர்மா, அந்த எல்லையோர பகுதியில நான் அங்கு பணிபுரிந்து கொண்டு அதன் பிறகு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து பயணித்து வருகின்றேன். நம்ம நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அவை கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள் இருக்கு. அருணாச்சல பிரதேசம், மிசோராம், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம், சிக்கிம், இப்படிப்பட்ட மாநிலங்கள். அவைகள் பல மாநிலங்கள் நமக்கு தெரியாது. ஓரளவு நமக்கு கேரளா தெரிஞ்சிருக்கலாம், அல்லது கர்நாடகா தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஆந்திரா தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இதே போல சூரியன் முதலில் உதயமாகின்ற வடகிழக்கு மாநிலம், அங்கெல்லாம் காலை 4:30க்கே சூரியன் வந்துடும். அதனால் அது சூரியோதய பிரதேசம் என்றே சொல்லலாம்.
காலையில் விடியற்காலை சீக்கிரமே பொழுது விடிஞ்சிடும். அதனால அங்க திருப்பாவை திருவம்பாவை பாடினோம்னா எழுந்திரு பூம்பாவாய் காலை 4:30க்கே பாடணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரதேசம். அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த பாவமும் அறியாதவர்கள், ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் மனசுல சில கவலை இருக்கு, ஃபியர்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் கன்சர்ன். ஏக இந்தியாவும் ஒன்று என்று நாம் சொல்லுகின்ற நாம் அந்த மக்களுடைய மனப்பான்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கவர்னராக அங்கு சென்ற பொழுது கூட நமது நாட்டுடைய ராஷ்டிரபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள், ஆதரணிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் நன்கு தெரிந்தவர், வடகிழக்கு மாநிலத்தில். அவர் என்னிடம் பேசும்பொழுது கூட இதைத்தான் குறிப்பிட்டார். உங்களை நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமானது ஒரு காரணம். அங்கு நல்ல மனசோட, நல்ல இதயத்தோட, அன்போட, அங்க இருக்கக்கூடிய மலை மக்கள்கிட்டெல்லாம் பாசத்தோடு பரிவோடு பழகுகின்ற ஒரு மனிதர் வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் பேரை எல்லோரும் பரிந்துரை செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். நான் ஒரே ஒரு சின்ன தயக்கம் காட்டினேன், எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா உண்டு அதனால. ஆனால் கூட அவர் இல்ல அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு வரணும் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் சொன்னதுடைய அவசியம் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றேன். அந்த மக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. பெண் சிசு கொலை அங்க கிடையவே கிடையாது. பெண் சிசு கொலை கொஞ்சம் கூட கிடையாது. ஃபீமேல் 40 நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட எடுத்தார்ல பாரதி ராஜா, கருத்தம்மான்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் அது தேவையே கிடையாது. பெண்களை போற்றும் சமூகம் அது. பெண்களுக்கு தான் சொத்து உரிமை கூட, ஆண்களுக்கு கிடையாது சொத்துரிமை. பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துல வரதட்சணை கொடுமையே கிடையாது. டௌரி கொஞ்சம் கூட கிடையாது. நார்த் ஈஸ்ட்ல பசி பட்டினியால் சாவு அதுவும் கிடையாது. நல்ல வளமான பூமி, எல்லோருக்கும் உணவு இருக்கு. பெக்கர்ஸ், பிச்சைக்காரர்களை எனக்கு கூட கஷ்டமா இருக்கும். மீனாட்சி கோயிலுக்கு போகும்பொழுது நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க. இங்க இவ்வளவு வளமான இடம் இருந்தா கூட இங்க வறுமை இருக்கிறது. ஆனா அங்க பெக்கர்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட பிரதேசம். ஆனால் அந்த மக்களுக்குன்னு மனசுல பல கஷ்டங்கள் உண்டு, பயம் உண்டு, அச்சம் உண்டு. நம்முடைய பூமியை யாரும் கவர்ந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு கவலை உண்டு. அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களோடு பழக வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட வடகிழக்கு மாநிலங்கள் பல்வேறு விதமான மலை ஜாதியினர் வாழ்கிறார்கள். காரோ, குக்கி, நாகா, போடோ, ஜெயந்தியா, காசி என்று பல்வேறு விதமான மலை மக்கள் வாழறாங்க. அந்த மலை மக்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி, அந்த பிரம்மபுத்திரா நதி, அதையெல்லாம் நாம் போற்றி அந்த மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் அழகாக இருக்கிறது. நான் இந்த உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுதே உள்ள பண்பாடு, தமிழ் பண்பாடு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நம்முடைய அபிலாஷ் அப்படியே காண்பித்துக் கொண்டே இருந்தார். பொய்க்கால் குதிரை, என்ன பொய்க்கால் குதிரை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பொய்க்கால் குதிரை. அதே போல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நிறைய விதமா தமிழ்நாட்டில் குடிசைகள் எப்படி இருந்தது, லாந்தர் எப்படி இருக்கு, அதே போல மதுர வீரனுடைய பூஜை எப்படி, மலைப்பாறு எப்படி. ஆகவே நமது நாட்டுடைய பண்பாட்டை இந்த பள்ளிக்கூடம் அழகாக எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இந்த பள்ளிக்கூடத்தை நான் போற்ற வேண்டும். தமிழ் பண்பாடு என்ன, இந்திய பண்பாடு என்ன என்பதை நாம் நிச்சயமாக போற்ற வேண்டும். ஆமாம், நமது பண்பாடுனா என்ன, இதை கூட நாம் தெரிந்து கொள்ளணும். தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு என்ன? இது முளைப்பாரி மட்டுமல்ல, மதுரை வீரன் மட்டுமல்ல, இது அங்க இருக்கக்கூடிய பொய்க்கால் குதிரை மட்டுமல்ல. இதற்குள் ஆழமான மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அக்கறை உணர்வு உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவனால் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்கள், அனைத்து ஜீவராசிகள், அனைத்து மக்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் எல்லாவற்றையும் மதிக்கின்ற போற்றுகின்ற ஒரு மனப்பான்மை தான் நம்முடைய இந்திய அல்லது தமிழ் பண்பாடு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொதுவான சமூக பணியில் இருக்கக்கூடிய கோவிந்தன் அவர்களும் தஞ்சையிலிருந்து ஒரத்த நாடுக்கு பஸ்ல போறோம். காலையில 10 மணி
பஸ்னா பயங்கர கூட்டம், எல்லாரும் நிக்கிறாங்க. அவர் வயசானவர், எனக்கு அப்ப வயசு 19-20 தான் இருக்கும். நான் என்ன பண்ண, அவரை உட்கார வச்சுட்டு முன் சீட்ல நான் அப்படியே நின்றுகிட்டே இருக்கேன். பஸ் வேகமா போகுது, டிரைவர் முணுமுணுத்துக்கிட்டே வராரு. இந்த கண்டக்டர் இருக்கானே, என்ன ஆசை, பஸ்ல இவ்வளவு டிக்கெட் உட்கார்ந்து இருக்கு, அப்புறம் 30-40 பேர் நிக்கிறாங்க, இன்னும் கூட டிக்கெட் ஏத்துறானே அப்படின்னு திட்டிக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு எரிச்சலோடு ஓட்டுறாரு. அப்படி வேகமா போற பஸ்ஸ திடீர்னு ஒரத்த நாடுக்கு ஒரு 10 மைலுக்கு முன்னாடியே திடீர்னு வேகமா ஒரு பிரேக் போட்டு பஸ்ஸ டக்குன்னு நிறுத்துறாரு. பஸ்ஸ பிரேக் போட்டு நிறுத்தின உடனே உட்கார்ந்து இருக்கிறவங்களே முன்னாடி விடுறாங்க. அப்ப நிக்கிறவங்க என்ன ஆகும், எல்லாரும் அப்படியே முன்னாடி சாயறாங்க. நானும் முன்னாடி சாஞ்சி ஏண்டா இவர் பிரேக் போட்டாருன்னு பார்த்தா பஸ்ஸுக்கு முன்னாடி பளபளன்னு ஒரு பாம்பு போகுது, ஒரு பாம்பு போகுது. அப்ப அந்த டிரைவரு என்ன சொல்றாரு தெரியுமா, ஏண்டி மவளே, உனக்கு இவ்வளவு அவசரமா, போய் தொலை என்று சொல்லி பஸ் அப்படியே நிறுத்துறார். ஒரு பாம்பை கூட கொல்லக்கூடாது என்கின்ற மனப்பான்மை, கொல்லாமை, இதுதான் நம்ம பண்பாடு. ஒரு பாம்புக்கு கூட பஸ் போகுது, வேகமா போகுது, கூட்டம் அதிகம், ஆனால் கூட அந்த பாம்பை கொன்றுவிடக் கூடாதுன்னு அந்த டிரைவர் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் இந்திய பண்பாடு, அதுதான் தமிழ் பண்பாடு. ஆகையினால் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டை மையமாக வைத்திருக்கக்கூடிய நமது நாடு, அந்த நாட்டை போற்றக்கூடிய மனப்பான்மையோடு பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற இந்த பள்ளியின் நிர்வாகத்தர்கள், அவர்களை எல்லாம் பாராட்டு. அதே போல இந்த அறைக்கு வந்த பிறகு அவர்கள் மனசுல என்ன இருக்கு பாருங்க, நாம் கல்வியின் தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அபிலாஷ் சொல்றார். ஆமா, கல்வியின் தரம் அடுத்த நிலை என்றால் என்ன? இதுதான். இதுவரைக்கும் கல்வி என்றால், பள்ளிக்கூடம் என்ன, நம்ம வீட்டுல என்ன நினைப்பாங்க, அப்பா நீ படிச்சுட்டு வா, எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு, அரசாங்க வேலை வந்தா 60 வயசு வரைக்கும் கவலை கிடையாது, அதுக்கப்புறம் பென்ஷன் கூட வரும் கடைசி வரைக்கும், அதனால ஜாப் செக்யூரிட்டி உண்டு. இந்த மனநிலையில தான் அநேகமா பெருவாரியான குடும்பத்தில் இப்பயும் இருப்பாங்க. ஆனால் கல்வியின் அடுத்த தரம் எப்படி இருக்கு பாருங்க. 10 நாளைக்கு முன்னாடி நான் மத்திய பிரதேசத்தில் ஒரு IAS ஆபீசரை பார்த்தேன். பேரு ரோமன் சைனி அப்படின்னு பேரு. அவர் IAS முடிச்சுட்டு 2 வருஷம் ஜபல்பூருடைய கலெக்டராக இருந்தார். அவரு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். பண்ணிட்டு 24 மணி நேரமும் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டியூட்டர் என்று சொல்லி நமது நாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் IAS பாஸ் பண்ண வேண்டும் என்றால் என்னென்ன பாடங்கள்ல படிக்கணும், என்னென்ன விதமான கேள்விகள் கேட்பார்கள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் உங்களுக்கு IAS நிச்சயம் என்று சொல்லி இவரே அந்த பாடத்தை எல்லாம் பேசுறாரு, ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்ல ஏத்துறாரு. கம்ப்யூட்டர்ல யூடியூப்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க யார் எத்தனை பேர் யூடியூப்ல டான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. லேட்டஸ்ட் சினிமா கூட பார்த்திருப்பீங்க யூடியூப்ல இல்ல? அந்த யூடியூப்ல IAS மாணவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கின்றாரு இந்த IAS ஆபீசர். தன்னுடைய வேலையை விட்டார். நான் கேட்டேன், ஏன் சார் IAS வேலை உங்களுக்கு நிரந்தரம் ஆயிட்டுதே? ஆமா நிரந்தரம் தான், இருந்தா கூட என் வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் கிராமத்திலிருந்து வந்தவன், நகரத்துல வந்து படிச்சேன், நிறைய செலவு, எங்க வீட்டுல ஓரளவு வசதி. நினைச்சு பார்த்தேன், ஏழை மாணவர்கள் எல்லாம் IAS படிக்கணும்னா செலவு பண்ண முடியாது. அவர்கள் வீட்டுல கம்ப்யூட்டர்லயே யூடியூப் இருக்கு, அதனால எல்லா கேள்விகள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப IAS தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், அதே போல பல்வேறு படிப்புகளுடைய பாடங்களை எல்லாம் நாம் சொல்லித்தர போறேன். நான் IAS கிடையாது, இனிமே டியூட்டர் என்னுடைய பேர் என்று சொல்லி அவர் புதிதாக பல்வேறு விதமான பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லித்தராரு. ரோமன் சைனி பேரு. நீங்க கூட பார்க்கலாம், யூடியூபுக்கு போக ரோமன் சைனீஸ் லெக்சர்ஸ் ஆன் IAS நீங்களே படிக்கலாம். இங்க படிக்கிற உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேருக்கு IAS ஆகணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குங்க. கலெக்டர் ஆகணும், IAS ஆகணும். பாருங்க,
எத்தனை பேர் கை தூக்குறீங்க? தயவுசெய்து யூடியூப்ல போய் பாருங்க. ரோமன் சைனி, ROMAN, ரோமன் SAINI, சைனி IAS. இவர் தான் இந்த பாடத்தை சொல்லித்தரார். இதுக்கு பேர் தான் இன்னோவேஷன் என்று பேர். நான் பாதுகாப்பான, பத்திரமான, பர்மனண்டான வேலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விலகி மாறி நவீன இளைஞர்கள் இப்பொழுது இப்படி ரிஸ்க் எடுத்து, வாழ்க்கையில எதிர்காலம் என்னாகும் தெரியாது, இப்படி ரிஸ்க் எடுத்து பல இளைஞர்கள் இன்றைக்கு முன்னுக்கு வராங்க. இதற்காகத்தான் நம்முடைய பிரதம மந்திரி கூட அமெரிக்கா சென்று சிலிகான் வேலியில பலவிதமான ஐபேட், பலவிதமான கம்ப்யூட்டர், பலவிதமான கூகுள், பலவிதமான மைக்ரோசாப்ட், இதையெல்லாம் பார்த்து நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப் இவைகளெல்லாம் ஏற்படுத்தி வருகிறார் நம்முடைய பிரதமர். அதனால நமது பள்ளியில் இருக்கக்கூடிய அபிலாஷ் கூட அதே ஆசைதான் இருக்கு. ஒரு டெம்பர், ஒரு சயின்டிபிக் டெம்பர் அவர் மனசுல இருக்கு. இதுதான் இன்னைக்கு தேவை. ஒரு பக்கம் பண்பாடு, அதுதான் வேர்பற்று. இன்னொரு பக்கம் என்ன, இந்த பள்ளிக்கூடம் ஒரு விஞ்ஞான கேந்திரமாக மாற வேண்டும். ஆகையினால் எனக்கு வேண்டுகோள் என்னன்னா, அபிலாஷுடைய மனசுல இதை சரியான வயசு, அபிலாஷுக்கு வயசு 28 வயசு 30 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான வயசு தெரியல. டாக்டர் சந்திரனுக்கு தெரியும், அவங்க அப்பா. அதனால இந்த கருத்து அவர் மனசுல வந்திருக்கு. நமது பள்ளியில் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாக வேண்டும். இதுதான் இன்னோவேஷன். எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏறத்தாழ 100-200 ஆண்டுகள் நாம் வெளிநாட்டுக்காரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டோம். அதனால நம்முடைய மனசெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எப்படியாவது விடுதலை அடையணும், சுதந்திரம் பெறணும். அதற்காக பல போராட்டம், பல சத்தியாகிரக இயக்கம், வெள்ளையனே வெளியேறு. நம்ம மைண்டுடைய போக்கஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ஸ், அதற்காக இருந்தது. 47க்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்ல, இப்ப நம்முடைய மனசு நாம் உலகத்திற்கு பல புதிய கண்டுபிடிப்புகளை வாரி வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு. நம்மால முடியாதுன்னு இல்லை. உலகத்தில் கூடிய பல பேர் அறிஞர்கள், அது ஆர்னால்டு டாயன்பி, மேக்ஸ் முல்லர் போன்ற பல பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே ஞான நூல்கள் நிறைந்த ஒரு நாடுன்னா அது இந்தியா தான்ங்கிறாங்க. உலகத்திலேயே அற்புதமான தத்துவங்களை கொண்ட நாடு இந்தியா தான் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் படைத்த போது வானத்துக்கு கீழ் இருந்த மனித குலத்திலேயே அதிகமாக இந்த மூளையை பயன்படுத்தியவர்கள் இந்தியர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகையினால் நம்முடைய திறமையும் ஞானமும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளாக நாம் வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக, அதற்கு முன்பிருந்த படையெடுப்பாளர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்காக போராடிய காரணத்தினால் புதிய கண்டுபிடிப்புகளை நாம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இங்க கூட எல்லா பொருட்களும் பாருங்க, லைட்டு, ஃபேனு, ரேடியோ, டிவி எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சதுதான். நாம் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டாமா? இந்த சமூகம் பண்பாட்டில் மட்டும் சிறந்தது அல்ல, தொழில்நுட்பத்திலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு இந்தியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக. யோசித்து பாருங்கள், கேன்சருக்கு ஒரு மருந்து நம்மால் கண்டுபிடிக்க முடியாதா? கேன்சர், புற்றுநோய் என்ன பயங்கரம். மிஸ்டர் அபிலாஷ், I have got a request. You have got a great urge. Kindly create students with a lot of scientific temper, medical temper. You should be able to find out a correct medicine for cancer. ஆகவே அபிலாஷ் அவர்களே, நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். என்னுடைய நண்பர் இதே மதுரையில் இருந்தார், பாஸ்கர ராவ் என்று பெயர், அற்புதமான தியாகி. அந்த பாஸ்கர ராவை பார்த்தவர்கள் இங்கே உண்டு. அவர் 50 வயதை தாண்டுகிற சமயத்திலேயே கேன்சர் நோயால், ஃபுட் பைப் கேன்சர் நோயால் இறந்து விட்டார். இறப்பதற்கு முன்பு நான் அவரோடு பல மாதங்கள் இருந்தேன். அந்த ஃபுட் பைப் கேன்சர்னால எவ்வளவு வலி இருந்தது என்று எனக்கு தெரியும். அவர் ஆந்திராவிலிருந்து வந்தார். ஆந்திராவில் ஆங்கில பேராசிரியராக இருந்தார். என்னோடு RSSல் முழு நேர ஊழியராக நாங்கள் இருவருமே சேர்ந்து பல ஊர்களுக்கு சென்றிருக்கின்றோம்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பாஸ்கர் ராவ். ஆனால் 50க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாண்டுகின்ற வேளையில் ஃபுட் பைப் கேன்சர்னாலேயே செத்து போயிட்டார். இன்னும் எத்தனையோ பேர் கேன்சர் நோயால பாதிக்கப்படுகிறார்கள், இறந்து படுகிறார்கள். நம்மால் கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? இதோ இந்த பள்ளி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிழற் படத்தை என்னை இப்பொழுது இயக்கச் சொல்லி நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு நவீனமாக இருக்கிறது, எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிக்கூடம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டார்களே. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான, விசாலமான, விரிவான அனைத்து வசதிகளையும் கொண்ட அந்த பள்ளிக்கூடம் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்களை, டாக்டர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக இருக்க வேண்டும். ஏசியன் கேம்ஸ், உலகத்தில் கூட பல நாடுகளுடைய போட்டிகள்லாம் நடக்கும். இந்தியாவுக்கு எவ்வளவுடா தங்கம் அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவா இருக்கும். பாருங்க, ஒலிம்பிக் போட்டியெல்லாம் நடக்குது இல்ல, அதுல இந்தியாவுக்கு எவ்வளவு தங்கம்? 3, 2 பித்தளை, 2, 3 இப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல நீங்க அச்சீவ் பண்ண முடியுமா? யோசனை பண்ணுங்க. 100 மீட்டர்ஸ் ரேஸ். இளைஞர்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, எவ்வளவு சானியா மிர்சா வந்திருக்காங்க, சைனா நேவால் வந்திருக்காங்க. ஆகையினால நீங்கள் முயற்சி செய்தால் 100 மீட்டர்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் 9 செகண்ட்ஸ். உலகத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா போட்டியாளர்களும் ஒலிம்பிக் போட்டியில அல்லது ஏசியாட்ல எல்லா இடத்துலயும் 100 மீட்டர்ஸ் ரேஸ் வைக்கிறாங்க. அந்த 100 மீட்டர்ஸ் ஓட்ட பந்தயத்துல 9 செகண்ட்ல வேர்ல்ட் ரெக்கார்ட். கேன் வி பீட் தட் வேர்ல்ட் ரெக்கார்ட்? 9 செகண்டுக்கு பதிலா 8 செகண்ட்ல ஓட முடியுமா? ஓடி காட்டினால் இந்தியாவிற்கு தங்கம். இதுதான் இன்னைக்கு தேவை. உலக அரங்கில் இந்தியாவுடைய முயற்சிகளை, இந்தியாவுடைய நிபுணத்துவத்தை, இந்தியாவுடைய திறமையை பதிவு செய்கின்ற மாணவர்கள் வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குகின்ற கல்வி, அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய விரும்புகின்ற கல்வியின் நிர்வாகம், அதுதான் தேவை. ஆகையினால வருகின்ற காலத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன் உலக அரங்கிலே மிக சிறந்த அளவில் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உலகத்துடைய பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்கிறார்கள். அதே போல நமது நாட்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். வறுமை, வேலையின்மை, தீண்டாமை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுடைய ஒரு அவலம், நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை, இவைகளெல்லாம் தீர்ப்பதற்கு கூட ஒரு தெம்புள்ள மனம் இன்றைக்கு தேவை. ஆகையினால இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிப்புள்ள இளைஞர்கள் வேண்டும், மாணவர்கள் வேண்டும். ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். ஆகவே என்னுடைய கருத்து இதுதான். நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். 1947 பிறகு நீண்ட தூரம் பயணித்து வந்துவிட்டோம். நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய கல்லூரிகள். இந்த நிறைய பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இந்த நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகளை காண வேண்டும். கேன்சருக்கு மருந்து மட்டுமல்ல, 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல 9 செகண்டுக்கு குறைவாகவே ஓடி காட்டக்கூடிய வீரர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்துணையோ சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். பொருளாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அப்படிப்பட்டதொரு ஆர்வம் வேண்டும், துடிப்பு வேண்டும். நாட்டுப்பற்றோடு கூடிய ஒரு துடிப்பு, கலாச்சார பற்றோடு கூடிய துடிப்பு, பண்பாட்டு பெருமித உணர்வோடு கூடிய துடிப்பு இந்த நாட்டை சாதனை மிக்க நாடாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டுடைய பழங்கால சரித்திரம் உயர்ந்தது. அதிலே குமணன் இருந்தார், அதிலே பாரி இருந்தார், சிபி சக்கரவர்த்தி இருந்தார், மங்கம்மாள் இருந்தாள், மங்கையர்க்கரசு இருந்தார், மணிவாசகர் இருந்தார். அதே போல வருகின்ற காலத்தில் இந்த உலகம் முழுவதுமே சென்று கண்டு பிரமிக்கக்கூடிய, உலகமே மூக்கில விரல வைக்கணும், ஆஹா இந்தியர்கள் இவ்வளவு அற்புதமான சாதனைகளை படைக்கிறார்களே என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு உங்கள் உள்ளத்திலே ஒரு வேகம் வேண்டும், உங்கள் உள்ளத்திலே ஒரு லட்சியம் வேண்டும், உங்கள் மனத்திலே ஒரு குறிக்கோள் வேண்டும். ஜென் ஒரு கதை சொன்னார். ஜென் துறவி ஒரு கதையை சொன்னார். ஒரு காட்டில் ஒரு நரி துரத்துகிறது. ஒரு நரி எதை துரத்துகிறது என்றால் ஒரு முயலை துரத்துகிறது. அந்த காட்டில் நரி முயலை துரத்துகின்ற சமயத்தில்
அந்த நரி மனசுல ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் அந்த நரியுடைய மனசுல என்ன தெரியுமா இருக்கு? பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், ஒருவேளை உணவு வேண்டும். ஆகவே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய முயலை நான் அடித்து சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஓடுகிறது. முயலை துரத்துகின்ற அந்த நரியை அந்த ஜென் துறவியும் அவருடைய மாணவரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது ஜென் துறவி மாணவனை பார்த்து கேட்கிறார், ஏன்பா என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். அப்ப மாணவன் சொல்றான், ஐயா, ஒரு முயல் ஓடுகிறது, தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு முயல் ஓடுகிறது. அதை துரத்துகிறது ஒரு நரி. தனக்கு பசிக்கிறது, சாப்பாடு வேணும், ஒரு டிஃபன் மாதிரி, ஒரு காலையில் சிற்றுண்டி மாதிரி எனக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபாக்ஸ் துரத்துகிறது என்று சொன்னார். அப்ப உடனே அந்த ஜென் துறவி அந்த மாணவனை பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா ஜெயிப்பாங்க இதுல? நரி ஜெயிக்குமா, முயல் மிஞ்சுமா, என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவன் சொல்றான், நரியுடைய வேகத்தை பார்த்தா, நரியுடைய தந்திரத்தை பார்த்தா FOX அந்த நரி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நரி ஜெயிக்கும்னு நினைக்கிற மாணவர்கள் கை தூக்குங்க. இந்த கதையில அங்க நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. காதுல கேக்குதா? இதோ நரி துரத்துகிறது. எதை துரத்துகிறது? முயலை துரத்துகிறது. முயல் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடுகிறது. நரிக்கு பசி, ஆகையால் நரி துரத்துது, முயல் ஓடுது. எது ஜெயிக்கும்? அந்த மாணவன் சொல்லுகிறான், நரிதான் ஜெயிக்கும் என்று சொல்லுகிறான். நரி ஜெயிக்கும் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் கை தூக்குங்க. கடைசியில அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கவங்க, நரி ஜெயிக்காதா? சரி, கை கீழே போட்டிருக்கு. ஆனா ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு அப்படி தோணலப்பா. ஜென் ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு நரி ஜெயிக்கும் தோணல, முயல் தான் ஜெயிக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் ஆசிரியர். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? முயல் மனசுல இன்னர் டிரைவ் இருக்கு. முயல் மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஒரு முயலுடைய மனசுக்குள்ள ஒரு வேகம் இருக்கிறது. அது என்ன வேகம் என்றால், முயல் தன்னுடைய உயிரையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கிறது. ஆனால் நரிக்கு வெறும் ஒரு டிஃபன், ஒரு சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி, வெறும் ஒரு உணவு, பசி, அது மட்டும்தான் இருக்கு. ஆகையினால இந்த வேகத்துல முயல் ஜெயிக்க போது பாருங்க அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அவர் சொல்றது 10 நிமிஷத்துக்குள்ள உண்மையாயிட்டது. வேகமா ஓடுகின்ற அந்த நரி, துரத்துகின்ற நரி, அதுக்கு முன்னாடி வருகின்ற வேகமா இருக்கக்கூடிய அந்த முயல் இருக்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பயங்கரமான புதர் வருகிற சமயத்துல அதுக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிடுது. நரியால் கண்டுபிடிக்க முடியல. ஆகையினால முயல் ஏன் ஜெயிச்சதுன்னா, அதன் மனசுக்குள் ஒரு இன்னர் டிரைவ் இருந்தது. அதன் மனசுக்குள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல் இன்றைக்கு தேவை என்னவென்றால், இன்றைய இந்தியா உலகத்திற்கு வழங்க வேண்டும். புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் வழங்க வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் உலகத்திலேயே மிஞ்சுகின்ற உலகத்தையே வெற்றி பெறக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை இந்த பள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டும். நல்ல மாணவர்களை, பண்புள்ள மாணவர்களை, தேசபக்தி கொண்ட மாணவர்களை, பண்பாட்டு பெருமித உணர்வு கொண்ட மாணவர்களை, பொய் சொல்லாத மாணவர்களை, உண்மை பேசுகின்ற மாணவர்களை, கட்டுப்பாடு கொண்ட மாணவர்களை உருவாக்குகின்ற அதே தருணத்தில் நல்ல விஞ்ஞான மனம் கொண்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும். கேன்சருக்கு தீர்ப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். கேன்சர் நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட புதிய கண்டுபிடிப்புகள், மருந்துகள் இந்தியாவில் இருந்து வர வேண்டும். அதே போல் விளையாட்டு போட்டியில் தன்னிகரற்ற அளவுக்கு இந்தியா போக வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஆசைப்படுகிறோம்? ஜல்லிக்கட்டே ஒரு வீரம் தான், ஜல்லிக்கட்டே ஒரு துணிச்சல் தான், தைரியம் தான். அதே போல உலகத்தில் விளையாட்டு போட்டியில் இந்தியா யாரிடமும் பின்தங்க முடியாது. இது எல்லோரையும் மிஞ்சி நிற்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடு இந்தியா செயல்பட வேண்டும். அதற்கு இந்த பள்ளி துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Let's all stand to raise our voice and sing our national anthem. Sindhu